மெய்யன்புள்ளவர்களே, சுவாமி தோப்பிலே பகவான் அருமையாக வீற்றிருக்கின்றார். அவரை சுற்றிலும் இந்த துவையல் பண்டாரங்கள், அதாவது துவையல் தவசிலே வெற்றி பெற்றவர்கள் அவரோடு இருக்கின்றார்கள். கலைமுனி ஞானமுனி இருக்கின்றார்கள். கோடான கோடி தேவரிசிகள் எல்லாமே ஐயா இருக்கிறார் என்றால் அனைத்தும் இருக்கும். நான் ஏற்கனவே ஒன்றை உங்களிடம் சொல்லி இருக்கின்றேன். ஒரு இடத்தில் ராமாயணம் படிக்கிறார்கள் என்றால் அனுமன் அங்கு இருப்பான். மகாபாரதம் படிக்கிறார்கள் என்றால் கருடன் அங்கு இருப்பான். கந்தபுராணம் படிக்கிறார்கள் என்றால் மயில் அங்கு இருக்கும். ஆனால் அகிலத்திரட்டு வாசிக்கிறார்கள் என்றால் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லோருமே இந்த இடத்தில் இருப்பார்கள். நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ சாமி தோப்பிலே கதையை நல்லா கேளுங்க. எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் நம்முடைய தொல்லை வினைகளை எல்லாம் தீர்த்த கடவுள். எனவே நாம் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். எனவே தன்னிடம் இருக்கக்கூடிய பாலாடு கொடுப்பார்கள், பச்சரிசி கொண்டு பால் வைப்பார்கள், தன்னுடைய தோட்டத்திலே விளைந்த தென்னங்காய், வேற என்னென்ன உண்டோ வாழைக்குலை, இவைகளை எல்லாம் எம்பெருமானுக்கு வஸ்துகளெல்லாம் கொடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கும் போது ஐயா நினைக்கிறார், தான் எடுத்த ஒட்டுமொத்த வேஷங்களையும் இவர்கள் உள்ளத்திலே புகுத்தி ஆட்டுவிக்கிறார். பாருங்கள், அங்கிருந்த பெண்கள் எல்லாம் உடனே ஐயாவின் மீது பக்தி அதிகமாகி அந்த அவர்நிலைக்கு தன்னை உயர்த்தி விடுகிறார்கள். பாருங்கள், அப்படி அவர்நிலைக்கு உயர்த்துகிற போது பெண்கள் எல்லாம் ஆராதனையாக நடனம் ஆடுகிறார்கள். பார்வதி என்றும், பத்திரமாகாளி என்றும், ஈஸ்வரி என்றும், பகவதி என்றும் அந்த அம்மைமார்கள் சப்த மாதர்கள் என்றும் ஆடுகிறார்கள். அப்போ சப்த மாதர்களாக ஆடக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? ஐயா வந்து பாடுவாங்கல்ல, நீர் எங்களை சுனையிலே கண்டு எங்களுக்கு குழந்தை தந்த அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி ஆடுகிறார்கள். அது காணாது என்று எம்பெருமான் அங்கிருந்த ஆடவர்களும் அதுபோல ஆடுகிறார்கள். ஒருவன் நான் நாராயணன் என்று ஆடுகிறான், ஒருவன் திருமால் என்று ஆடுகிறான், ஒருவன் ஈசன் என்று ஆடுகிறான், ஒருவன் கடிய சேவகன் சிமிழன் என்று சிமிழராசன் என்றும் சுடலைக்கு ஆடக்கூடிய ஆட்டம் எல்லாம் ஆடுகிறான், ஒருவன் அனுமனாக ஆடுகிறான். இப்படியெல்லாம் அவர்கள் ஆடி கழித்து கொண்டிருக்கிற போது ஐயா நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? இந்த அம்மைமார்களை இங்கு வரவழைத்து அவர்களை இவர்கள் முன்னால் திருமணம் செய்து அவர்கள் கேட்டபடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அவர்களுடைய பிள்ளையாக எடுத்து கொடுத்து இந்த நாட்டை ஒரு சொல் ஒரு மொழி ஒரு குடைக்குள் வைத்து அரசாள நினைக்கிறார். அப்படி நினைக்கிற போது என்ன செய்கிறார்? நேராக பண்டார வேஷமானார், கையிலே குடுக்கை எடுத்தார், கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்தார், என்னென்ன காவி சீலையெல்லாம் கொடுத்து அந்த சிவஞான பொக்கணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காட்டில் அவங்க சுனையாடும் போது எப்படி இருந்தாரோ அதே வேஷமாக உட்கார்ந்துக்கிட்டு சான்றோர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், அப்பா உங்களை பெற்ற உங்கள் அம்மைமார்களை நீங்கள் பார்க்க வேண்டாமா அப்படின்னார். அப்போ ஆசை இருக்கும் இல்லையா எல்லாருக்கும்? இன்னைக்கு வந்திருக்கிறோம், நம்ம அம்மா தெரியும், ஆனால் படிப்படியாக நம்மளை பெற்ற தாய் யார், தந்தை யார் என்று அந்த கேள்வி அவரிடம் கேட்டவுடன் அவர்கள் 4 திசைகளிலும் சென்று அம்மா அம்மா என்று கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கூப்பிட்ட மறுகணம் 7 அம்மைமார்களும் ஓடி வருகிறார்கள். 7 அம்மைமார்களும் இதற்கு முன்பு பிறவி செய்யும் போது கேட்டார். எப்படி கேட்டிருந்தாள்? இந்த உலகத்தில் எந்த விதமான ஆசையும் உன்னை தவிர வேறு எந்த விதமான எண்ணங்களும் ஆசைகளும் எங்கள் உள்ளத்தில் ஏற்படுவதற்கு முன்பாக நாங்கள் தலைகோரி இழுக்கக்கூடாது, நாங்கள் கண்ணாடி முகம் பார்க்கக்கூடாது, நாங்கள் மற்றவரை பார்த்து வெட்கப்படக்கூடாது, எங்களுடைய மேனியானது அழகு பெறக்கூடாது, வேறு எண்ணம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது, அதற்குள் வந்து என்னை நீங்கள் மாலையிட வேண்டும் என்று அம்மைமார்கள் கேட்டார்கள். அதன் அடிப்படையில் நீ வந்து மாலையிட வேண்டும்.
அதே சொன்னது போல அதே நிலையில் 7 அம்மைமார்கள் ஓடி ஐயாவை பார்க்கிறார். பார்த்தவுடன் அவர்களுக்கு சந்தோஷம். ஆகா, மன்னவரே வந்தீரோ, எங்களை எல்லாம் மனமுடிக்க நீர் வந்தீரோ. மனமுடிப்பது மட்டுமல்ல, நாங்கள் ஈன்ற எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் தந்து எங்களையும் காத்து ரட்சித்து இந்த உலகத்தை ஆள நீங்கள் எங்களை மனம் செய்ய வந்தீரோ என்று அம்மைமார்கள் அவர்கள் வாயில வந்ததெல்லாம் சொல்லி விளையாடுகிறார்கள். ஏன்னா நேரம் நெருங்குது, கல்யாணம் பண்ண போறாரு, அவங்க பெற்ற குழந்தைய கொடுக்க போறார். இது சாதாரணமாக நம்மளை நினச்சி பாருங்களா, நமக்கு கல்யாணம்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. செல்லு வேற வாங்கி கொடுத்துட்டு போயிடுறான், ஒரு நேரம் அந்த செல்லை கீழே வைக்கிறது இல்லை. ஆமாம், அவன் கல்யாணத்துக்கு முந்தைய அந்த செல்லு டேமேஜ் ஆகிடும் எல்லாம். அந்த அளவுக்கு ஒரு எண்ணம். இவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, அங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறது, துணி செலெக்ஷன் பண்ணுறது என்னது ஆன பூனை எல்லாம். சிலது ஃபோனில் நிறைய நேரம் பேசி டைவர்ஸ் ஆகிடும். கல்யாணத்துக்கு முந்தி காடடிப்பெல்லாம் அடித்து கொடுத்த பிறகு கல்யாணம் நின்றுடும். அவ்வளவு ஃபோனில் எவ்வளோ வேகம் உண்டோ அத்தனையும் ஃபோனில் பேசுகிறது. எதுக்கு? நம்ம தான் சில நேரங்களில் என்னதான் சொல்லுங்களாம் கேட்குறது கிடையாது. அப்படி கேட்டாலும் நடக்கிறதும் கிடையாது. ஒரு கதையும் உண்டு. ஒரு ஊரில் ஒரு செவனை இருந்தான். அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தது. இவன் செவடுங்கிறது பெரிய காட்டு கடலில் கல்யாணம் ஆகிப்போச்சு. கல்யாணம் நடந்து கணவனும் மனைவியுமா குடும்பத்தை ஆரம்பிக்கிறாங்க. மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு காது கேட்காது. அதனால இது என்ன செய்ய, அவனும் எவ்வளவுதான் சமாளிப்பான், கதை காது கேட்காது, வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். நல்ல குடும்ப பொண்ணு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு அப்பா சோகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டார். எல்லாரும் போய் பார்த்தாச்சு, இவன் மட்டும் பார்க்க போகாமல் இருக்கான். ஏன்னா இவன் தான் மூத்த மருமகன். மனைவி சொன்னான், எப்பா எங்கள் தங்கச்சி மைனி எல்லாரும் போய் பார்த்தாச்சு, நீங்கள் போய் பார்க்கண்டாமா? இவன் சொன்னான், உன் சொக்காரமெல்லாம் கூடியிருப்பான் ஆஸ்பத்திரியில், நான் ஒன்றை சொல்ல, உங்கள் அப்பா ஒன்றை சொல்ல, நான் சொல்கிறேங்கிறது உங்கள் குடும்பத்துக்கே தெரிஞ்சு போக நான் போக மாட்டேன்னா. அப்போ உடனே அவள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா, நீங்கள் நேராக ஆஸ்பத்திரிக்கு போங்க, முதல் கேள்வி மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. எங்கள் அப்பா பரவாயில்லமா இருக்கும், நல்லா இருக்கு, அப்படியே இருங்க மாமா. ரெண்டாவது, டாக்டர் நல்லா பார்க்குறாரா? ஆமாம், அவரையே பாருங்கள் மாமா. மாத்திரையெல்லாம் கொள்ளாமா மாமா? நல்லா இருக்குது, அதையே சாப்பிடுங்க மாமான்னு சொல்லிட்டு வந்துங்கன்னு சோழன்கிட்ட எழுதி கொடுத்து விட்டா. சோழன் ஆஸ்பத்திரிக்கு வரான், பேப்பரையும் கொண்டு விட்டு. அங்கே மாமனார் பெட்டில் கிடக்கிறாரு, சுற்றி குடும்பக்காரன் சொக்காரன் அவ்வளோரும் கூடி இருக்கிறான். போன உடனே கேட்டான், மாமா எப்படி இருக்கீங்க? ஏதோ சாப தேடி கிடக்கேன். அப்படியே கிடங்க மாமா, சீக்கிரம். மருந்து மாத்திரையெல்லாம் பார்த்துட்டு, மாமா மாத்திரையெல்லாம் எப்படி நல்லா இருக்கா? எல்லா மாத்திரையும் தின்னாச்சு, இனி அரளி வேற தான் அரைச்சி சாப்பிடுவோம், அதையே சாப்பிடுங்க மாமா, சீக்கிரம். மாமா டாக்டர் நல்லா பார்க்குறாரா? என்னத்தை பார்க்குறான், இனி அந்த யமனை தான் பார்க்கணும், அவனையே பாருங்க மாமா, சீக்கிரம். வாழ்க்கையில் நாம் இப்படி ஒன்று நினைப்போம், அது அப்படி ஒன்று மாறி போயிடும். இன்றைக்கி நிறைய கதைகள் தோற்று போகுதுன்னா கேட்குற மக்கள் இந்த மாதிரி சௌரங்காதில் ஊதுன சங்கு மாதிரியே கேட்டுட்டு போயிடறாங்க. இது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. இது எதுக்கு சொன்னேன்னா, எல்லாரும் அதை தெளிவாக கேட்கணும். கேட்குறது மட்டுமில்லை, என்னங்கிறத உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லணும். உடனே அம்மைமார்கள் அவ்வளவுதான் ஐயாட்ட நெருங்கியாச்சு. தான் மூத்தவா சொல்கிறா, எல்லாரையும் பார்த்து எப்படி சொல்கிறா, நாம் நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு ஆன பூனைன்னு சொன்ன உடனே ஐயா இந்த சான்றோர் மக்களை பார்த்து கேட்கிறா, டேய் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணுங்கிறானுங்க, இவ்வளோ உண்மையிலே கன்னிகளா இல்லை கள்ளிகளா? உள்ள முன்னே இருக்கிறவன், ஐயா முன்னே இருக்கிறவன் யாரு? அவனுக்கு பிறந்ததில்ல. எப்படி இருப்பான்? 1 வருஷம் தவம், எவனும் இருக்க முடியாத தவத்தை இருந்து ஜெயிச்சவன், ஐயாவை தோணாத பொருளை தொடர்ந்து காணக்கூடிய வல்லமை பெற்றவன். அவன் சொல்கிறான், படைத்தவருக்கே தெரியும் பாவையின் நற்குணங்கள். எவ்வளோ அழகா போகும் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களை நான் கண்டதில்லைன்னு சொல்லிட்டார். உடனே அவள் மூத்த சகோதரி தேன்மொழி மாறே, என்னுடைய சித்திரை தங்கை மாறே, காட்டிலே நம்மை இந்த அளவுக்கு கெடுத்து இல்லாமலாக்கி குழந்தையும் தந்த இவர்
என்ன சொல்லுகிறார்? வார்த்தையை தவறாக சொல்லுகிறார். எனவே இவரை சுற்றி நாம் வளைவோம் அப்படின்னா எல்லா அம்மாமாரும் ஐயாவை சுற்றி வளைஞ்சிட்டான். இவருக்கு ஓட முடியாது. என்னதான் செய்ய? தப்பணுமே. உடனே எம்மா, காட்டில் வந்ததெல்லாம் உண்மை, உங்கள் பிள்ளையை பெற்றதெல்லாம் உண்மைதான், நான் பிள்ளையை தாரேன். காட்டு வனத்திலே கண்டுங்கள் தன்னையும், நீங்கள் ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும் போது நான் பார்த்தேன், உங்கள் மீது காதல் கொண்டேன், உங்களோடு நான் குழந்தை பெற்றது உண்மைதான், நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை, எல்லாமே ஒத்துக்கிட்டேன், நான் அப்படி எதுவும் தரல, உங்களோடு குழந்தை பெற்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லவது நேர திடீர்னு கோவப்படார். மடமகில் மாதே நீங்கள் வந்தன்னை நெருங்க வேண்டாம். ஏன் ரொம்ப நெருக்கமாக பேசுறீங்க? தள்ளிதில்லை, தொட்டு பேசாத, சுற்றி நின்று ரவுண்ட் அடிச்சாங்க. உங்க கூட நான் குழந்தை பெற்றேன்னு சொல்றீங்கள, அடவலில் அந்த காட்டுக்குள்ள உங்களோடு நான் குழந்தை பெற்றேன்னு சொல்லுகிறீர்களே, இந்த இடத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய அடையாளத்தை சொல்லுங்கள், இப்ப எடுத்துட்டாங்க. சும்மா என்ன போட்டு தோல்வி பண்ணாங்க, போங்க. இவன் என்ன செய்வான்? அடையாளத்துக்கு எங்கே போகிறது? கண்ணை மூடி திறக்குள்ள குழந்தைய பெற்றாச்சு, அது கருப்பா சிவப்பா கட்டையா நெட்டையா பொம்பளையா ஆம்பளையா அந்தாலும் போட்டுட்டு காட்டுக்கு போனான். அவன் என்ன செய்வான்? நான் கேட்குற நேரத்தை பற்றிலாம் எவ்வளோ வருஷம் கழித்து அடையாளம் கேட்காரு. அது நியாயம் தானே அவர் கேட்குறதுல. தான் நீ பெற்றதாக இருந்தால், ஆமாம் என் பிள்ளை கருப்பையா, கொஞ்சம் மூக்கு நீளமாக இருக்கும், ஒருத்தருக்கு காது கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஒருத்தர் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்ல தெரியாது. உடனே அம்மம்மா, ஐயனே குருவே எங்கள் இறங்கி வாரா. அந்த போலீஸி பாருங்க, பிள்ளையே கேட்குறா, மதலையை தாருமையான்னு. அங்கே காட்டுக்குள்ள அந்த குழந்தைகளை விட்டுட்டு வந்துட்டோம். அவன் விட்டுட்டு வந்த தாய்க்குத்தான் அது என்னென்ன செய்வா, அது எப்படியெல்லாம் அவளுடைய எண்ணம் போயிட்டுருக்குறோம். போய் இருந்தது எதுக்கு? இந்த பிள்ளைகளெல்லாம் பூலோகத்தில் மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும் என்று காட்டில் தவம் இருந்தார்கள். ஆனால் எப்படியெல்லாம் தவம் இருந்தான்னா, அந்த சிங்கம் புலி கரடி எல்லாம் இவங்க அந்த காட்டுக்குள்ளே தவம் இருக்கும்போது புற்றானது மூடிவிடுகிறது. அதே நேரத்தில் அவங்க முன்னாடி சிங்கம் புலி கரடிகள் காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பாலூட்டிகள் எல்லாம் அவங்க முன்னே குழந்தைகள் எல்லாம் ஈன்று அதுகளுக்கெல்லாம் பால் கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு என்ன எங்கே போயிடும்? நம்ம பிள்ளைங்களும் எப்படி இருக்க? ஒரு கதை சொல்லுவாங்க. சீதை எங்கள் வால்மீகி முனிவருடைய பாதுகாப்பில் இருக்கிறார். ஏன்னா காட்டில் கொண்டு விட்டுற சொல்லுவாங்க. கர்ப்பிணி ஆட்டு குழந்தை வேற பெற்றிருக்கிறார். லவன் தானே குசன் ரெண்டாவது. அவள் அந்த தொட்டில் அந்த குழந்தைய போட்டுட்டு வெளியில் போய் தண்ணீர் எடுப்பாள். சீதை ஒரு நாள் தண்ணீர் எடுக்க போகிறா. போகும்போது முனிவர்கிட்ட சொல்லிட்டு போகிறா, வால்மீகிட்ட, ஐயா நான் தண்ணீர் எடுத்து வரும் வரை நீங்கள் தொட்டில் கிடக்கும் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள்னா. உடனே ஆட்டம்மா அப்படின்னு சொல்லி முனிவர் பார்த்துக்கிட்டார். இன்றைக்கி வீட்டில் எல்லாம் மாப்பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. இல்லைன்னா இப்போ ஃபேனில் மாட்டிருக்கு பாருங்க இந்த கயத்தை, அது கரங்க தொட்டில் தன்னால் ஆடும், டிஸ்டர்ப் இல்லை. நம்ம தாண்டா பழைய ஆட்டம் இல்லை, இப்போ இல்லை. தொட்டிலே கட்ட தெரியலையே, கட்ட தெரியாது. அப்போ சீதை தண்ணி எடுக்க போகிறா. அப்படி சீதை தண்ணி எடுக்க போகும்போது ஒவ்வொரு கங்காரு குட்டி அதில் போகும். அது என்ன பண்ணுது? குட்டியை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கோம். கங்காரு மிருகம் குட்டியை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கு. அடேங்கப்பா, இந்த மிருகத்துக்கு இதுக்கு அறிவு நம்மகிட்ட இல்லையா? அது தன்னுடைய குட்டியை தன்னுடைய வயிற்றில் எவ்வளோ அழகாக பாதுகாக்குது. நீ நினைச்ச சீதை ஓடி வந்து தொட்டில் முனிவர் வெளியே போயிருக்கார். பக்கத்தில் போயிருக்கார். பக்கத்தில் என்ன வெளியே இல்லை, திரும்பி இருப்பார். அவருக்கு தெரியாமல் குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டார். முனிவர் பார்க்குறாரு, குழந்தைய காணல. இப்போ வந்தால் குழந்தை கேட்பாள அப்படின்னு சொல்லி தர்ப்பப்புல்ல எடுத்து ஒரு குழந்தையாக்குறதாட்டு கதை. அப்போ சீதைக்கு என்ன எண்ணம் வந்து வருது? கங்காரு தன்னுடைய குட்டியை தனக்கு வயிற்றில் தூக்கிட்டு போனோன்னே தன்னுடைய பிள்ளையை நாம சுமக்கண்டு ஓடி போய் தூக்க மனம் வருவது போல இந்த காட்டில் பிள்ளைய போட்டு வந்தவா மனசு என்ன பாடுபடும். எல்லாமே சொல்லி அந்த குழந்தைகளை எப்படி பந்தடிக்கும் வீரமில்ல பிள்ளைகளெல்லாம் எப்படி வளர்வாவ, நாம் எப்படி வளர்க்குறோம் பாருங்க முதல்ல. அப்புறம் அது ஊந்து போச்சுல, அதை அழகாக ரசிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரச்சில் அது பாருங்க, பார்க்க அப்புறம் அது மழலை சொல், அதை சொல்ல கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது பேசிட்டுனா உடனே ஃபோனை போட்டு எங்க பான்னு சொல்லு, பாவம் எவ்வளோ அழகாக அது அப்பான்னு சொல்கிறது, பா சொல்கிறது, அம்மா சொல்கிறது, அம்மா சொல்லு சொல்லி கொடுத்து எவ்வளோ ஆர்வமாக வளர்க்குறோம்.
அப்புறம் அவன் நம்மளை ரோட்டில் அறிஞ்சிருவான். அது ரெண்டாவது. அந்த நேரம் அது எல்லா இடமும் அப்படித்தான். அந்த இதையெல்லாம் எம்பெருமான்கிட்ட சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தாரும். எப்படி? மதலையும் தந்து எங்களுடைய மனச்சடலம் எல்லாம் மாற்றி, எம்பெருமானே இந்த உலகத்தில் பார்முடி மன்னராக இருந்து நீங்கள் ஆள வேண்டும்னு சொன்ன உடனே ஐயா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தருவீர் என்று என்னை பார்த்து எப்பொழுதும் கேட்கக்கூடிய பெண்களே, நீங்கள் சந்ததியை பெற்றதாக சொல்லுகிறீர்கள். எங்கு? பெற்ற இடம். நீங்கள் பெற்ற இடத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் பெருகி வாழ்ந்திருப்பார்கள், ரொம்ப கூட்டமா வாழ்ந்திருப்பார்கள். எனவே அங்கே போய் பாருங்கள், அதை பார்த்து அவர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், என்னை போட்டு தொந்தரவு பண்ணாதீர்கள், சந்ததியை தேடி நீங்கள் காற்றுக்கு செல்லுங்கள், எங்கு பிறந்தார்களோ அங்கு போங்கள். உடனே அந்த அம்மைமார்களுக்கு கிழமை ஒரு பக்கமும் ஒதுங்க மாட்டேங்கானே. சண்டை செல்லுவீர் என மொழிந்த தேனே கண்ணே, சீமானே, பல்லுயிரும் மிக படைத்த பாக்கியவானே, நீர் பருவனத்தில் எங்களை சுற்றி வந்து எங்களுடைய தொல்லை வினை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே எங்களுக்கு தள்ளி இப்படி செய்துவிட்டீரே, அப்படி நாங்கள் பெற்ற அந்த பாலர்களை எல்லாம் இந்த இடத்தில் தரவில்லை என்றால் இழுத்து உம்மை சந்தியிலே ஏற்றுவோமே. இப்போ ஒருத்தன் கடன் தரலன்னா கோட்டைக்கீரி வாங்குவான். பழைய இப்போ ஒன்றும் கீற முடியாது, அவன் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவான், கொடுத்தவன் பாட்டு திண்டாட்டம். ஆனால் அன்னைக்கு கோட்டைக்கீரி வாங்குவோம். அது மாதிரி இழுத்து நீர் இந்த இடத்தில் எங்களுடைய சந்ததிகளை தரவில்லை, ஆனால் இழுத்து உம்மை சந்தியிலே ஏற்றுவோம் என்னார். உடனே ஐயாவுக்கு கோபம் வரதானே செய்வோம். சந்தியில் ஏற்ற போறீங்களா? கடவுளே, உங்களுக்கு நான் என்ன தர வேண்டும்? இதற்கு முன்பு உங்களிடம் நான் ஏதாவது கடன் என்றும் வாங்கியிருந்தேனா? உங்களுடைய பேச்சை இனி நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. நீங்கள் செய்த அந்த வினையை இந்த உலகம் அறிந்தால் நீங்கள் இல்லாமல் போய்வீர்கள். கேட்கதற்கே சிரிப்பு வந்துவிடும். போய்விடுங்கள், தேன்மொழி மாறே, என்னை தொந்தரவு விடாதீர்கள், அந்த இடத்திலே போய் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒன்று அம்மார் சொல்கிறா, அம்மா இந்திரஜால வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். நீர் எப்படிப்பட்ட ஆளு? நீ வீடு வழிதோறும் விருந்து உண்டு, மெல்லி விட மார்களை கொள்ளை கொள்ள. அது பெரிய அர்த்தமாக இருக்கும். சில நேரம் சொல்வார்கள், நம்ம அகிலம் கூட சொல்லும், எண்ணடங்கா பெண்களுக்கு இருக்கிறேன் மாப்பிள்ளையாய். இந்த உலகத்தில் பிறந்த நாம எல்லாருமே ஜீவாத்மா, அவன் ஒருவனே பரமாத்மா. அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்களாக்கிய நம்மை ஐக்கியப்படுத்துவதைத்தான் அப்படி சொல்லும். எனவே அதை பெண் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒன்றுதான். ஆட்கொள்ளக்கூடியவன் புருஷன் அவன். இதுதான் உண்மையான ஒன்று. இதை நிறைய பேர் தெரியாமல் படிப்பது உண்மையான அர்த்தம். பசுவாய் நாம் பக்தர்கள் என்றாலே பெண்கள். அவன் புருஷன், ஆண், ஆட்கொள்ளக்கூடியவன். நான் அன்று ஒன்றை சொன்னேன், நாம் நிறைய சாமியை வணங்குவோம். நம்முடைய முன் ஐயா வருகைக்கு முந்தி குல தெய்வங்கள் இருந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு ஈஸ்வரி அம்மா இருந்தா, நிறைய இடங்களில் பத்திரகாளி அம்மா, முத்தாரம்மா, எசக்கி அம்மா, இன்னும் நிறைய அம்மைகள், சின்ன சின்ன சாமிகள். பெரிய கோயில்கள் நம்ம அனுமதி இல்லை, சின்ன சின்ன கோயில்களெல்லாம் வச்சுருப்போம். சிவன், பிரம்மா, விஷ்ணு நிறைய உண்டு. ஆனால் இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கினால் கன்னிக்கு வச்சு கொடுப்போம். அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருளும், உங்களுக்கு நீங்கள் கேட்டதை முடிந்தவரை தரும். ஆனால் அவர்களால் ஆட்கொள்ள முடியாது. இந்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த தெய்வங்களாய் வெளிப்பட்ட அனைத்து தெய்வங்களையும் இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களாக்கிய நம்மை ஆட்கொள்ளக்கூடிய ஒரே கடவுள் ஐயா தான். அவனிடமிருந்து வெளிப்பட்ட அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க மக்களை காக்கும் பொருட்டு சின்ன சின்ன அவதாரங்கள் நடந்திருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த லீலையின் கதாநாயகன் ஐயா தான். அது என்றைக்கும் மறக்க முடியாது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே அப்படி சொன்ன உடனே மீண்டும் ஐயா சொல்லுகிறார், பாரில் உள்ளோர் என்னை எப்படி பழிப்பார்கள்? யாரும் என்னை பழிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் நடந்த காரணத்தை சொன்னால் உங்களுக்குத்தான் கஷ்டம் வரும் என்று எல்லாம் சொல்லி கடைசியிலே அம்மைமார்களை
கடைசியில் அம்மமார் கூட இல்லை. நீர் ஆயர்பாடியிலே கண்ணனாக இருந்து திருடி வெள்ளை உண்ட கதைகளை எல்லாம் சொன்னால் என்னவாகும்? பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட கதைகளை எல்லாம் ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்படியெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னா கடைசியில் ஒரு வழியா அம்மமாரெல்லாம் என்ன இதுக்கு வந்துட்டாங்க, என்ன கேட்குறாங்க பாருங்க. இன்னம் உண்டு உமக்கு வெறு பங்கம் தானும் எடுத்துரைத்தால் இப்பொழுது இழப்பமாகும். முன்னமைத்த பாலரையும் இனத்தில் சேர்க்கை முழுவதையும் தந்து புவி ஆள வைத்து. கேட்டபது எப்படி எங்கள் வழித்தோன்றல்களாக இன்று வரை இந்த உலகத்தில் வாழும் இந்த சனங்களை எல்லாம் நீர் என்ன செய்ய வேண்டும்? தந்து இந்த பிரபஞ்சத்தை, இந்த புவியை ஆள வேண்டும். அப்படி நீர் தராமல் இருந்தீரானால் இந்த ஈரேழு உலகமும் அறிய நாங்கள் அன்னம் ஏதும் அருந்தாமல் நாம் மறைத்து கொள்வோம். அதுவறிந்து பாலரை தந்தாளுவீரே. சரணாகதி வந்துட்டான். அன்னமெதும் நாங்கள் அருந்தாமல் நீயே தஞ்சம் என்று நாங்கள் அப்படியே இருந்து விடுவோம் என்று சொன்ன பிறகு பகவான் இறங்கிடுவார். இனி அவளை ஒன்றும் செய்ய முடியாத, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எதுவுமே அறிந்தாமல் நீயே தஞ்சம் என்று சரணடைகிறது. அப்படி சரணடைந்தவுடன் எம்பெருமான் சொல்லுகிறார், பாலரையெல்லாம் தந்து இந்த உலகத்தை ஆளுவீர் என்று சொன்ன பாவை மாறே, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். பகல் பொழுது கழித்து வெள்ளி உதிக்கும் நாளை காலமே நீர் எல்லோரும் இங்கு வந்தீரானால் கதிரவனும் போயடைந்து கங்குலாகும். சீலமுடன் தென்றலுக்கும் மழைக்கும் நானோர் சீட்டெழுதி தேவரையும் வருத்தி இங்கே கோலமணம் உங்களை நான் புரிந்து கொள்ளுவேன். குடிலதுக்கு சென்று அமுதறிந்து விட்டு வாருங்கள். அந்த 7 அம்மைமார்களையும் சாந்தப்படுத்தி நீங்கள் போய் வாருங்கள், நாளை நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த உலகமெல்லாம் அறிய யாருக்கு யாருக்கு கல்யாணம் அதை நாளை சொல்லுவேன். இந்த திருமணத்தை போன்று இந்த உலகில் எந்த திருமணமும் இதற்கு இணையாகாது. அப்பேற்பட்ட திருமணம் நம்மை பெற்ற அந்த தாய்மார்களை எம்பெருமான் திருமணம் முடிக்கிறார். எவ்வளோ அழகா! நாளைக்கு, எனவே நாளைக்கு கல்யாணம். நீங்கள்லாம்